இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 பேஜ் நம்பர் 1ல் சாப்டர் நம்பர் 1 நம்பர் சிஸ்டத்தில் இருக்கிற ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ரெப்ரசன்ட் த ஃப்ராக்ஷன் 1/4 இன் டெசிமல் ஃபார்ம். இப்போ வந்து ஒரு ஃப்ராக்ஷனை வந்து டெசிமல் ஃபார்மில் மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டினாமினேட்டரை பவர்ஸ் ஆஃப் 10ஆக மாற்றணும். எதெல்லாம் பவர்ஸ் ஆஃப் 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10, 100, 1000, 10,000. It goes on like that, one following the number of zeros. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 1/4 இருக்குது. இந்த 4 வந்து 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 கிடைக்கும். 100 இஸ் அ பவர் ஆஃப் 10. அப்போது ஏன் இப்படி பவர் ஆஃப் 10 மாத்திரம் அப்படின்னா ஈஸியாக நம்ம டெசிமல் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போது இதை 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் நியூமரேட்லேயும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 125 ஆர் 25 பை 425 ஆர் 100. இப்போ 25 100ஆல் டிவைட் பண்ணும். டிவைட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. இந்த 25 அப்படியே எழுதிட்டு இங்கே 100ல் எத்தனை ஜீரோஸ் இருக்குது? 2 ஜீரோ இருக்குது இல்லையா? அதனால் பின்னாடி இருந்து 2 டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடணும். தேர்ஃபோர் ஆன்சர் வந்து 0.25. ஸோ 1/4 வந்து டெசிமல் ஃபார்ம் வந்து 0.25. வாட் இஸ் த பிளேஸ் வேல்யூ ஆஃப் 5 இன் 63.257? இந்த 5ஓட பிளேஸ் வேல்யூ கேட்குறாங்க. அது என்னது? 500s. ஐடென்டிஃபை த டிஜிட் இன் த 10th பிளேஸ் ஆஃப் 75.036. இதில் 10th பிளேஸ் கேட்குறாங்க. 10th பிளேஸ்னால் 0. இது 100th பிளேஸு, இது 1000th பிளேஸு. ஸோ 0 இஸ் இன் த 10th பிளேஸ். எக்ஸ்பிரஸ் த டெசிமல் நம்பர் 3.75 ஆஸ் அ ஃப்ராக்ஷன். இதை ஃப்ராக்ஷனாக பண்ணும்போது என்ன பண்ணணும்னா இந்த 3.75 ஹோல் நம்பராக எழுதிடணும். 375 எழுதிடணும். பை இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த டெசிமல் பார்ட்டில் 1, 2 2 டிஜிட் இருக்குனால பவர்ஸ் ஆஃப் 10ல் எதில் வந்து 2 zeros இருக்குன்னு பார்க்கணும். எதில்? 100ல். அப்போ அந்த 100 எழுதிக்கணும். 100 எழுதிட்டு இப்போ 375/100 ஃப்ராக்ஷனில் எழுதிட்டோம். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியுதான்னு பார்க்கணும். இப்போ இது ரெண்டுமே சிம்பிளிஃபை பண்ணலாம். என்ன டேபிள்ஸை பண்ணலாம்னா 25 டேபிள்ஸை பண்ணலாம். 25 1s are 25. 37ல் ஒரு 25 இருக்குது. அப்போ 37 - 25 அப்படின்னு சொன்னால் 12 வந்துடும். அந்த 12ஓட இந்த 5 சேர்த்துட்டிங்கன்னா 125 ஆகிடும். அப்போ 125ல் எத்தனை 25 இருக்குன்னா 525s are 125. பை 100ல் எத்தனை 25 இருக்குன்னா 4 இருக்குது. அப்போ தேர்ஃபோர் 15/4 இஸ் த ஆன்சர். ஃபிஃப்த் சம் வந்து ரைட் த டெசிமல் நம்பர் ஃபார் த ஃப்ராக்ஷன் 5 1/5. ஸோ இது ஹோல் நம்பர்னால அப்படியே ஹோல் நம்பர் எழுதிக்கிங்க. 5 ப்ளஸ் எப்போதுமே வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து எழுதும்போது எப்படி எழுதணும்னா ப்ளஸ் போட்டு எழுதணும். இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் வந்து ஹோல் நம்பர் ஆஸ் வெல் அஸ் த ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். அப்போ 5 + 1/5. இப்போ இந்த 5 ஹோல் நம்பராகவே இருக்குது, அது அப்படியே இருக்கட்டும். இந்த 1/5 வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? டெசிமலாக மாற்ற போகிறோம். இங்கே அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? டெசிமலாக மாற்ற என்ன பண்ணணும்? டினாமினேட்டர் பவர்ஸ் ஆஃப் 10ஆக மாற்றணும். இப்போ 5ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் பவர்ஸ் ஆஃப் 10 கிடைக்கும்? எஸ். 2 மல்டிப்ளை பண்ணிட்டால் 10 கிடச்சிருமா? அப்போ 5 × 2 வந்துடும். அதே 12 மேலே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போது 1 2s are 2, 5 2s are 10ன்னு ஆகிடும். இப்போது 5 + 2/10 எப்படி எழுதினா ஈஸியாக எழுதிடலாம். இந்த 2 எழுதிட்டு இங்கே ஒரு 0 இருக்குனால இது ஹோல் நம்பர்லேயே அப்போ பாயிண்ட் எங்கே இருக்கும்? பின்னாடி தான் இருக்கும். இந்த 2க்கு தாண்டி இருக்கும். அப்போ இங்கே ஒரு 0 இருக்குனால இந்த டெசிமல் பாயிண்ட் வந்து ஒரு டிஜிட் தாண்டி புள்ளி வச்சிடணும். எப்போதுமே டிவிஷனில் எத்தனை 0க்கோ அத்தனை டிஜிட் தாண்டி பாயிண்ட் போயிடும். நம்ம டிவைட் பண்ணி பார்க்கவே வேண்டாம், அவசியம் இல்லை. அப்போ இங்கே 0.2ன்னு வந்துடும். அப்போ ஹோல் பார்ட் என்னது? 0. இப்போ இந்த 5ஐயும் இந்த 0.2ஐயும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ண நம்ம ஹோல் பார்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 5 + 0 5 வந்துடும். இந்த 0.2 அப்படியே வந்துடும். தேர்ஃபோர் 5 1/5னுடைய டெசிமல் வேல்யூ வந்து 5.2. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபை த பிக்கர் நம்பர். இதில் வந்து இந்த ரெண்டில் எது பிக்கர் நம்பர்னு பார்க்கணும். அப்போ ஹோல் பார்ட்லேருந்தே பாருங்கள். இங்கே 0 இருக்குது, இங்கேயும் 0 இருக்குது ஹோல் பார்ட்டில். இப்போ டெசிமல் பார்ட்டுக்கு போயிடுங்க. டென்ஸில் என்ன இருக்குது? இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இப்போ 100s பாருங்கள். இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ 100ல் சேஞ்ச் ஆகுது. அப்போ இது ரெண்டில் எது பெருசுன்னு பார்க்கணும். 100s எது பெருசு? 7 தான் பெருசு. அப்போ இந்த டெசிமல் தான் பெருசு. அப்போ தேர்ஃபோர் த பிக்கர் நம்பர் இஸ் 0.576. Compare 3.30 and 3.03 and identify the smaller number. இதுலேயும் அதே மாதிரி தான் கம்பேர் பண்ணும். ஹோல் பார்ட்லேருந்து கம்பேர் பண்ணுங்கள். இங்கே 3, இங்கே 3 இருக்குது. அப்புறம் டெசிமல் பாயிண்ட் தாண்டி இங்கே 10ஸில் 3 இருக்குது, இங்கே 0 இருக்குது. அப்போ இங்கேயே மாறிடுச்சு. அப்போ சேஞ்ச் ஆகும்போது எது பிக்கர் எது ஸ்மாலர் பார்க்கணும். 0 இஸ் த ஸ்மாலர்.
3 is the bigger. அப்போ எதில் வந்து ஸ்மாலர் நம்பர் இருக்கோ அதான் வந்து ஸ்மாலர் டெசிமல். அப்போ இதான் வந்து ஸ்மாலர் நம்பர். 3.03 is the smaller number. Put 8 sum, put the appropriate sign less than greater than equal to போடுங்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே 2.57, இங்கே 2.570 இருக்குது. இப்போ ஹோல் பார்ட் 2 இருக்குது, இங்கே 55 இருக்குது, இங்கே 77 இருக்குது. இப்போ தௌசண்ட்ஸில் தான் இல்லை, இங்கே 0 இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லைனா 0 எழுதிக்கலாம். therefore both are equal. லாஸ்ட் 9th sum வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் ஆர்டர் கேட்டிருக்காங்க. அசெண்டிங் ஆர்டர்னா என்னது, ஸ்மால் டு பிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே வந்து 6 நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஸ்மாலர் நம்பர் பார்க்க ஹோல் நம்பர் எடுத்துப்போம். இங்கே 55 இருக்குது, இங்கே 11 இருக்குது, இங்கே 44 இருக்குது. அப்போ இது 2 தான் கம்பேர் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்மாலர் நம்பருக்கு. இங்கே 11 இருக்குது, டென்ஸில் இங்கே 5 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இது 2ல் எது சின்னது, 4 தான் சின்னது. அப்போ இந்த தான் ஃபஸ்ட்டு வரும், இதுதான் ஃபஸ்ட்டு. அப்போ 1.45. அடுத்தது இது செகண்ட் வரும், ஏன்னா 11 இருக்குது, இது 2 தான் கம்பேர் பண்ணி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் எழுதியாச்சு. அப்போ 1.54 செகண்ட் வரும். அடுத்து இங்கே 55 இருக்குது, 44 இருக்குது. அப்போ எது சின்னது, 44 தான் சின்னது. அப்போ இங்கே 44 இருக்குது. அப்போ டெசிமல் தாண்டி ஃபஸ்ட் நம்பர் பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போ எது வரும், இது தான் வரும். இப்போ 4.15. அடுத்து இது 4th one 4.51. அப்புறம் இது 2ல் பார்க்கணும். இங்கே 55 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இது 5th வரும் 5.14. அப்புறம் இது 6th வரும் 5.41. therefore this is in the ascending order. Thank you.